பேஷண்ட்டோடைய சஃபரிங் அந்த டைமில் சந்தோஷமான டைமில் நம்ம கூட இருப்போம். ஆனால் அந்த கஷ்டத்தில். உங்க பேரு சார்? அபிலாஷ் பிரவீன். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் தென்காசியிலேருந்து வரேன். தென்காசியில இருந்து வரீங்க. சரி, உங்க வீட்ல யாருக்கு கேன்சர் இருந்தது? என்னோட ஒய்ஃபுக்கு. ஓகே. உங்களுக்கு ஒரு 37 இயர்ஸ் இருக்கும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணோம். நார்மலாக தான் இருந்தாங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் திடீர்னு ரொம்ப பேக் பெயின் அடிக்கடி வந்துட்டு இருந்தது. பட் அது அவங்க வேலை செய்கிறனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துட்டோம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு எந்திரிக்கவே முடியல, பெட்லேருந்து எந்திரிக்க முடியாமல் இருந்தது. ஸோ அப்போது பயங்கர பெயின், சிவியர் பெயின், பெட்லேருந்து எந்திரிக்க முடியாமல் அப்புறம் திருப்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்கள எழுப்பி விட்டோம். திருப்பி நெக்ஸ்ட் டே அதே மாதிரி இருந்தோடனே தான் திருப்பி நாங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணி டிபியாக இருக்குமோன்னு சொல்லி ஒரு இதில் கேட்டாங்க. அப்புறம் பார்த்தா அது அப்போ தான் கேன்சர் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் திருப்பி ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகே. எனக்கு 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க சிக் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் அண்ட் 12 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி 2 கேர்ள்ஸ். ஸோ அதனால் டஃப். இட் வாஸ் டஃப். யுவர் எமோஷன்ஸ் ஆர் வேலிட். ஐ கேன் ஃபீல் யூ. கேன்சர்ன்றது முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் அது நம்ம லைஃப்பில் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அப்படி வந்ததில்லை. ஸோ அதனால் அது என்னென்ன தெரியாது. ஸோ அது நம்மளுக்கே வந்துச்சுன்றது இட் வாஸ் அதை அக்செப்ட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு. அது அதோடைய இதெல்லாம் தெரியல. இனிஷியல் ஸ்டேஜஸில் கேன்சர்னால் என்ன இருக்குன்றது தெரியல. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதில் எவ்வளோ சஃபரிங் இருக்குது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வரும்போது சஜு சார் அண்ட் ஹிஸ் டீம் வாஸ் வெரி வெரி மேக்கிங் அஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஒரு ஃபேமிலி மாதிரி. நாங்கள் வந்து எங்கேயோ ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இங்கே வரும்போது அப்படியே எங்கேயோ நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட்ஸ்டெல்லாம் சிலர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்போது ஒரு 3 விஷயம் என்னுடைய லைஃப்பில் நான் யோசிச்சிருக்கிறேன். ஒரு பேஷண்ட்டை ஒரு எஸ்பெஷலி வித் கேன்சர் அவங்கள பார்க்கணும் அப்படின்னா 3 விஷயம் வேணும். ஒன்று பணம் வேணும், இன்னொன்று வந்து நேரம் வேணும், இன்னொன்று வந்து மனசு வேணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ ஒரு கேர் கிவராக இந்த 3 இருந்தால் மட்டும்தான் பேஷண்ட்டை பார்க்க முடியும். ஸோ அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ எனக்கு நிறைய கேள்விகள் வந்துச்சு. இந்த 3மே எப்படி எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அது 3மே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா வெரி அன்லைக்லி. ஸோ அப்போ அந்த பேஷண்ட்டுடைய சஃபரிங் எப்படி இருக்கும்? பணம் இல்லைன்னா என்ன செய்வாங்க? நேரம் இல்லை, அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 days ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அது ஒர்க் பிரெட் வின்னர் அவர் தான் அப்படின்னா அது ஹஸ்பண்ட் கேனாட் கம் அண்ட் ஸ்டே ஃபார் 10 days. அப்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை எல்லாம் 2மே இருக்குது, மனசு இல்லை அப்படின்னா கொண்டு போய் அவங்க வீட்டில் அம்மா வீட்டில் விட்டுருவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டோடைய சஃபரிங் அந்த டைமில் சந்தோஷமான டைமில் நம்ம கூட இருப்போம். ஆனால் அந்த கஷ்டத்தில் கூட இருக்கிறதுக்கு வந்து எல்லாராலையும் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அது ஐ எம் நாட் பிளேமிங் எனி ஒன். அவங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். மேபி அவங்களுக்கு பணம் இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி என்னுடைய கேள்வி எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் டாக்டர்கிட்டலாம் பேசிகிட்டே இருப்பேன். சார் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி மற்ற பேஷண்ட்ஸுக்கும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க அந்த பேலியேட்டிவ் கேரை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேலியேட்டிவ் கேரை பற்றி கேள்விப்பட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போய் அந்த பேலியேட்டிவ் கேர்கிட்ட திருவனந்தபுரத்தில் பேலியம் இண்டியான்னு ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இப்போ ஒரு 2 years ஆகுது. நாங்கள் பேலியேட்டிவ் கேர் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்ஸ் அந்த 3மே இல்லை, 3ல் ஏதாவது ஒன்று கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அவங்களால ட்ரீட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் போக முடியாது, அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க கூட கவுன்சிலிங், அவங்க கூட உட்காந்து அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறது என்னென்னா நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமா இல்லையான்றதுலாம் இல்லை. நான் மேக்ஸிமம் பார்க்குற எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி டைமில் எங்கள் கூட வந்து உட்காந்து பேசுகிறீங்களே அதே போதும். ஓகே. அதுதான் தே ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்க கூட யாருமே இல்லை. ஸோ நாங்கள் போய் அவங்க கூட இருக்கிறோன்றது தே ஆர் வெரி ஹாப்பி. இஃப் ஐ ஹேவ் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒன்று நான் மனசில் யோசித்தது தான் என்னென்னா, ஒரு டாக்டர் உருவாகிடலாம், ஒரு இன்ஜினியர் உருவாகிடலாம், ஒரு சயின்டிஸ்ட் உருவாகிடலாம், பெரிய பெரிய படிப்பு படிக்கலாம், பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஆனால் மனுஷன் உருவாகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் கேர் கிவராக இருக்க முடியும்.